வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கீரை மசியல், அப்புறம் வந்து கத்திரிக்காய் கறி. இந்த கத்திரிக்காய் கறி வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்து நான் வந்து அடுப்பத்தை வச்சு கீரையை வச்சுருக்கேன். அதில் வந்து பூண்டு, ஒரு 3 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீரகம், இதை அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஓப்பன்லேயே கீரை வேகட்டும். இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு. ஸோ இதை வந்து இப்போ தாளிச்சுக்கலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணும்போது நீட்ட வாக்கில் கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்னதாக. ஸோ அப்போ தான் வந்து இந்த தேங்காய் போட்டு நம்ம தேங்காய் போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் போட்ட கறிக்கு நல்லாயிருக்கும். அந்த கட் பண்ணுறதுலேயே வந்து நமக்கு டேஸ்ட்டும் வந்து மாறுபடும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவரைக்காய் கறி வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி பண்ணும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், பெருசாக கட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் பிச்சு போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ காய்கறி வந்து கட் பண்ணுறதுலேயே வந்து டேஸ்ட்டும் மாறுபடும். இப்போ கருவேப்பிலை, இது கூடவே வந்து கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, கத்திரிக்காய்க்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே காய்கறியில் ஒரு நீர் சேர்த்துருப்போம், நம்ம உப்பு வேற சேர்த்துருக்கோமா, ஸோ கரெக்டாக வெந்து வந்துடும். மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து என்ன அரைச்சிக்க போகிறோங்கிறத சொல்கிறேன். தேங்காய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய், அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், 3 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கோர்ஸாக அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துடுது, தெரியுறதா? நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து அரைச்சதை சேர்த்துடலாம். தண்ணியே விட வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சுண்டா போதும். ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் கறி வந்து ரெடி. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மூடி வச்சுருவோம், மூடி ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து பொரி இருக்குது. ஸோ நான் வந்து மசாலா பொரி சும்மா ஸ்நாக்ஸுக்கு அதான் பண்ண போகிறேன். இப்போ அதையும் பண்ணிடலாம் இந்த பக்கம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மசாலா பொரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது. இந்த பக்கம் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருந்தோம். தேங்காய் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு, வரமிளகா தாளிச்சிக்கலாம் காரத்துக்கு. அப்புறம் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், பூண்டும் சேர்க்குறேன். பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா எண்ணெயில் பொரியட்டும். மஞ்சள் பொடி கொஞ்சம், கருவேப்பிலை. ஆல்ரெடி வந்து பொரியில் கொஞ்சம் உப்பு இருக்கும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு பொரியை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை வறுத்து சேர்த்துக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது மட்டும் இதே மாதிரி பண்ணாலே போதும், சிம்பிளாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா பொரி வந்து ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், கீரை வந்து வெந்துன்னு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்க, ஓப்பன்ல இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கீரை இந்த பக்கம் வெந்தெடுத்து நம்ம மசிச்சு விட்டுறலாம். இந்த சின்ன மத்து வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கினது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. பெருசாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சின்னதாக மத்து கேட்டிங்கன்னா இருக்கும். இதில் வந்து நீங்கள் சப்பாத்தி கூட நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா உப்பி உப்பி வரும். ஸோ எல்லா ஆல் பர்பஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம். ஆமாம், ஃபுல் கப் பண்ணும்போது. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கலை, உப்பு சேர்த்துடலாம். தேவையான கீரைக்கு தேவையான உப்பு, எப்பயுமே கீரை நான் சொல்லியிருக்கேன் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சேர்ந்து வரத்துக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம்.
கீரை இந்த பக்கம் ஒரு கொதி வந்துடுது. மேலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா காரத்துக்கு. அவ்வளோதான், உங்களோட கீரை மசியலும் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, கீரை மசியல். அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து தேங்காய் போட்ட கறி. நான் வந்து ரசம் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. ரசம் ரெடியா இருக்கு, கீரை மசியல் ரெடியா இருக்கு. இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் தேங்காய் போட்ட கறி ரெடியா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இது நல்ல சுட சாதத்துல நெய்யை விட்டு இந்த கத்திரிக்காய் கறியும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளாமோ வடாமோ தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும்.